வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டெல்லாஸ் வியூ. வீட்டில் மட்டன் எடுத்தால் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மட்டனுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட் தாங்க நான் சொல்ல போகிறேன். 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் அரைக்கணுன்றனால நான் 2ஆக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 1/4 கிலோ மட்டன் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகா. நம்ம வதக்கிறப்ப மிளகாத்தூள் சேர்ப்போம், அதனால் காரத்துக்கு ஏற்றபடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு, அப்புறம் மிக்சி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுடலாம். 5 விசில் விட்டதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுப்பில் கடாய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சேர்த்து வேக வச்ச கறி எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். தண்ணி தனியாக சேர்த்துக்க வேணாம். குக்கரில் கறி வேக வச்ச தண்ணி இருக்கும், அதையே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா வற்ற விடுங்க. நம்ம ஏற்கனவே கறியை குக்கரில் வேக விடுறப்ப 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிரேவியாக தான் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னமும் கொஞ்சம் தண்ணியை நல்லா வற்ற விட்டுக்கோங்க. இந்த கிரேவி இட்லி, தோசை, புரோட்டான்னு எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். கடைசியாக ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.